சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் எதிரிகளை வதம் செய்ய போகிறேன். இனி உன் வாழ்வில் அவர்களால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இனிமேலாவது கவனமாக இரு. இத்தனை நாட்களாக நீ தவித்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் இன்றோடு ஒரு முடிவு கட்டப் போகிறேன். உனக்கு எதிராக செயல்படுபவர்களை வதம் செய்ய போகிறேன். உனக்கு தீங்கு இழைக்க நினைப்பவர்கள், உனக்கு கெடுதல் நினைப்பவர்கள் இனி உன் வாழ்வில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் இடத்தில் இருந்து உன்னை காப்பாற்றத்தான் இந்த மண்ணுலகில் நான் வந்திருக்கின்றேன். வாழ்க்கை என்றால் 1000 பிரச்சனைகளும் துன்பங்களும் வரச் செய்யும். அதை எதிர்த்து நின்று போராடி ஜெயித்து வாழ வேண்டுமே தவிர தீங்கானவர்களை ஏற்படும் பிரச்சனைகளுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளவோ வாழ்க்கையை முடித்து கொள்ளவோ நினைக்கக்கூடாது. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. அனைத்தையும் நன்மைக்கே என்று தீர்க்கமாக நம்பு. நான் இருக்கின்றேன். தீயவர்களால் நீ சந்திக்கும் பிரச்சனைகளை பார்த்து கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன். அவர்களை எரித்து சாம்பலாக்கி விடுவேன். சிங்கத்தை இறைக்காக மான்களை படைத்திருந்தால் அவைகளுக்கு வேகமாக ஓடும் திறனை கொடுத்திருக்க மாட்டேன். அதுபோல பிரச்சனைகளை மட்டும் உனக்கு கொடுக்கவில்லை, அதை எதிர்கொள்ளும் திறமையை உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன்னை கை தூக்கி விடுவார்கள் என்று நம்பி உன் கைகளை அனைவரிடமும் கொடுத்து விடாதே. அதில் பல கைகள் உன்னை பழி வாங்குவதற்காகவும் இருக்கும். இப்பொழுது நீ சோர்ந்து உன் முயற்சியை கைவிடுவாய். எப்பொழுது நீ தோற்று போவாய், கீழே விடுவாய் என்று உன் எதிரிகள் காத்து கொண்டிருக்கின்றன. கவனமாக இரு குழந்தையே. அவர்கள் எண்ணங்களுக்கு இரையாகி விடாதே. நீ தோற்றுவிட்டால் கைத்தட்டி சிரிப்பவர்கள் பலர். நீ வெற்றி பெற்றால் உனக்கு தோள் கொடுப்பவரும் உனக்கு சந்தோஷம் கொடுப்பவரும் யாரும் இல்லை. உன்னால் அவர்களுக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்றால் உன்னோடு அவர்கள் பேசி சிரித்து அன்பை காட்டுவது போன்று நடிப்பார்கள். உன்னால் ஆக வேண்டிய காரியம் முடிந்தவுடன் உன்னை கைவிட்டு உன் காலை வாரி விடுவார்கள். அன்பாக இருந்தால் பாசமாக பேசினார்கள், அக்கறையாக இருந்தார்கள் என்று எல்லாம் உண்மை என நம்பி ஏமாந்து தனிமையில் இருக்கின்றாய். உன் கண்ணீரை துடைக்க வேறு ஒருவரின் கரங்களை எதிர்பார்க்காதே. இவையெல்லாம் உனக்கு வரும். அதாவது இவையெல்லாம் உனக்கு வரம் என்று நினைத்து அப்பொழுது உன் மனதிற்கு தெளிவான ஒரு முடிவு வரும். தேவை இருந்தால் உறவாடும் உறவுகள், சொத்து, பணம், வசதி இருந்தால் உறவாடும் பந்தங்களை இவர்களிடம் நீ இருப்பதை விட தனிமையில் இருப்பதே மேல் என்று நீ நினைத்துக்கொள். உனக்கான பாதையை நான் காட்டுவேன். நீ தனிமையில் இல்லை, நான் உன்னுடனே இருக்கிறேன். உனக்கு எதிராக திட்டம் தீட்டுபவர்களை நான் சும்மா விட மாட்டேன். அவர்களுக்கான தண்டனை அவர்கள் அனுபவிக்கத்தான் போகிறார்கள். உன் அப்பா நான் இருக்கிறேன். நீ எதற்காகவும் பயப்படாதே. நீ என் செல்ல குழந்தை. நான் இருக்கும் பொழுது பயம் ஏன்? உனக்கு சந்தோஷமாக இருக்கும் பொழுது நீ இதை கேட்டுக்கொண்டிருப்பாய். உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் எப்பொழுதும் இருப்பேன். நான் இருக்க பயமேன். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.